ஹரி ஓம். இந்த மாதிரி ஒரு அருமையான நாள் இன்னும் வருமா நமக்கு தெரியாது. ஏன்னு கேட்டா, நான் இன்னைக்கு காலையிலே சொன்ன மாதிரி we are in a hill country, almost in a hill country. அது மாத்திரம் இல்லை, நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு வெளியில. See, actually மழை is considered as a blessing from the Lord. எப்பயும் ஸோ நல்ல புல்லுன்னு மழை பெஞ்சிட்டு இருக்கு வெளியில. உள்ள நம்ம அம்பாளோட சன்னிதானத்தை உட்காந்து, நம்ம அந்த கேம்ப் சைட்ல இருந்தா கூட அம்பாளோட சன்னிதானம் நமக்கு கிடைக்காது. ஸோ ரொம்ப ஹம்பிளான ஒரு சன்னிதானம் தான், பட் வெரி என்ன சொல்றது, டிவைன் சன்னிதானம். அம்பாளோட சன்னிதானத்தை உட்காந்துருக்கோம் நம்ம. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அவருடைய உபதேசத்தை பத்தி பார்த்துருக்கோம். எவ்வளவு அருமையான விஷயம் பார்த்தீங்களா? இட்ஸ் வண்டர்ஃபுல். ஸோ இன்னைக்கு காலையில் நான் உங்களுக்கு சொன்னேன், மாம் அனுஸ்மர யுத்தச்ச அப்படின்னா remember me and fight. என்ன பொருள்? பகவான், that is the Lord, the super intelligence, supreme intelligence, the supreme power is always residing in our heart. நம்முடைய இதயத்துக்குள்ளே இருக்கார் இல்லையா? அவர் எப்பயுமே நம்மளுடைய எல்லா எண்ணங்களையும் எல்லா செயல்களையும் பார்த்துட்டு இருக்கார், நம்மளை கைட் பண்ணிட்டு இருக்கார். ஒரு நாளும் கைவிடணும். இதைத்தான் நம்ம நம்பணும். சரியா? நம்ம பார்த்தோம் இல்லையா காலையில, நம்ம அம்மாவே இவ்வளவு கருணை செய்யறவங்களா இருந்தாங்கன்னா பகவான் எவ்வளவு கருணை கடலா. So he will never let us down. So பகவான் என்னோட இருக்கார். I can face any challenges, I can achieve anything அப்படிங்கிற ஒரு தைரியம், துணிச்சல் அது இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? எதுக்கும் பயப்படக்கூடாதுன்னு பார்ப்போம் இல்லையா? விவேகானந்தர் என்ன சொன்னார்? எல்லா உபனிஷத்துலேருந்து நான் அறிஞ்ச விஷயம் என்னன்னு சொன்னார்? அச்சமின்மை. எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம். இன்னைக்கு காலையில் நான் சொன்னேன், நம்ம மிடில் கிளாஸ்ல பிறந்து வளர்ந்து எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு. எல்லாம் வாழ்க்கை மேல எல்லா சந்தர்ப்பங்களையும் பயம் இருக்கு. படிப்பு வருமா வராதா, ஸ்கோர் பண்ண முடியுமா முடியாதா, பிளேஸ்மெண்ட் கிடைக்குமா கிடைக்காதா, இந்த கம்பெனியில கிடைக்குமா கிடைக்காதா, என்ன ஆகும் வாழ்க்கை, ஏதாகும் வாழ்க்கை, என்ன நடக்கும், பயப்பட வேண்டிய. நீ பேசக்கூடாது நடுங்க, நான் தான் பேசணும், அப்புறமா நீ பேச சொல்ற மாதிரிதான். ஸோ அப்படி நம்ம எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு வாழ்க்கை. ஸோ பகவான் என்னோட இருக்க, ஸோ ஐ கேன் அச்சீவ் எனிதிங். ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துட்டு வச்சுக்கோங்களேன், we can do anything and achieve any great heights. இதை பார்த்தோம் நம்ம. அதோட காலையில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தோம். அர்ஜுனா chose பகவான். ஸோ திருதராஷ்டிரன் என்ன சொன்ன, துரியோதனன் என்ன சொன்னா, பகவானே உன்னோட சேனைகள்லாம் கொடுத்துரு, எனக்கு உன்னோட ஆயுதங்கள்லாம் கொடுத்துருணும். அர்ஜுனன் சொன்னா, நோ பகவான் எனக்கு நீதான் வேணும், நீ என்னோட இருந்தேன்னா வெற்றி நிச்சயம், நான் எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அவனுக்கு ஒரு தெளிவு இருந்துச்சு. ஸோ அது மாதிரி நம்ம பகவானை தேர்ந்தெடுத்தோம்னு சொன்ன வழக்கில் he is with us, so he will guide us and nothing can happen to us. எல்லாத்தையும் வெல்லலாங்கிற தைரியம், துணிச்சலும். இன்னொரு விஷயம் சொன்ன, முக்கியமா முடிக்கும் போது, நாம பகவானை சூஸ் பண்ணாலும் பகவான் நம்மோட இருக்கணுமே. ஸோ பகவான் யார் பக்கம் இருப்பான்னு கேட்டா, யார் தர்மத்தோட வாழ்றாங்களோ அவங்க பக்கம் தான் இருப்பார். உங்களுக்கு தெரியும், அந்த மகாபாரதத்துல பாண்டவர்கள்லாம் வந்து தர்மத்தோட இருந்தாங்க. ஆனா துரியோதனர்கள் அதர்மமா தான் இருந்தாங்க. காலையிலே சொன்னேன் இல்லையா, ஒரு 5 கிராமமாக கொடுங்கன்னு கேட்டாங்க பாண்டவர். நோ, கொடுக்க முடியாது. 5 வீடாவது கொடுங்கன்னு கேட்டாங்க, முடியாது, ஒண்ணுமே கொடுக்க முடியாது. அப்படின்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் இது சரி வராதுன்னு சொல்லிட்டு போருக்கு தயாராக. ஸோ அதர்மத்தின் பக்கத்துல பகவான் எப்படி இருக்க மாட்டேன், தர்மத்தோட பக்கத்துல தான் பகவான் இருப்பார். ஏன் தெரியுமா உங்களுக்கு? யாரா சொல்ல முடியுமா? ஏன் பகவான் எப்பயும் தர்மத்தின் பக்கம் தான் இருப்பார்? யாரா சொல்ல முடியும்? மற்றவங்களுக்கு எந்த கெடுதலும் இல்லாம நம்ம மட்டும் சந்தோஷமா இல்லாம எல்லாரும் நல்லபடியா இருக்கணும்ன்ற ஒரு எண்ணம். அதான் தர்மம். வெரி குட், வண்டர்ஃபுல். வாட் இஸ் தட் இஸ் வண்டர்ஃபுல். மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்காம எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறது தான் தர்மங்கிறாங்க. வண்டர்ஃபுல். ஸோ அவங்க பக்கம் தான் பகவான் இருப்பார். வேற ஏதாவது சொல்ல முடியுமா?
Dharma Bhagavan, almost you were ready-made prayer. So, what Bhagavan or representation that? Wonder. என்ன சொல்றேன்னா பகவானுடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஆர் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தர்மாங்கிறோம். தட்ஸ் ஆல்சோ வண்டர்ஃபுல் ஐடியா. வேற Dharma தான் நேச்சர் சுவாமி. தர்மா தான் நேச்சர். It has to happen. It has to happen. Dharma is a real nature. எல்லாமே ரொம்ப அருமையான ஒரு பதில்கள். இப்போ என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இப்போ நம்ம எப்படி வாழணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்படி வாழ்ந்தா நம்ம ரொம்ப சுகமா சந்தோஷமா வாழ முடியும்னு வகுத்து கொடுத்துருக்காங்க. நம்முடைய வேத சாஸ்திரங்கள் வகுத்து கொடுத்துருக்காங்க. அந்த வேத சாஸ்திரத்தையே நமக்கு கொடுத்தது அந்த பரம்பொருள் தான். நம்ம நம்புறோம், சனாதன தர்மத்தை என்ன நம்புறோம்னா அந்த பரம்பொருள் தான் அந்த வேத சாஸ்திரங்களே நம்ம கொடுத்து நம்புறோம். ஸோ பகவான் தான் இது நல்லது, இப்படி நடக்கணும், இப்படி வாழணுங்கிற மாதிரி வகுத்து கொடுத்துருக்கதான் நம்புறோம். ஸோ அவரே தான் வகுத்து கொடுத்துருக்காருனால அதுபடி நடந்தா பகவான் will be pleased. சொல்றது புரிஞ்சு அவங்களுக்கு. ஸோ யார் இதை வகுத்து கொடுத்தாங்கிறது ரொம்ப முக்கியம். பகவானே தான் வகுத்து கொடுத்தார். எப்படி? அவருடைய சுவாச காற்றுன்னு சொல்றாங்க வேதத்தை. ஸோ அந்த வேதங்கள் மூலமா நம்ம படிக்கிற நம்மளுடைய இந்து தர்மத்தோட சாஸ்திரங்கள் அது மூலமா பகவானே தான் இதை நியமிச்சு எடுத்து கொடுத்துருக்கார். ஸோ he has done it or he has வகுத்து கொடுத்துருக்கார், இப்படி இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுபடி நம்ம நடந்தோம்னு சொன்னா he is pleased, he is happy. இல்லை நீங்க எப்படி சொன்னாலும் நான் என்ன மாதிரி தான் நடப்பேன், நான் என்ன நினைக்கிறோம் அப்படிதான் செய்வேன்னு சொன்னா ஓகே, யூ கேன் டூ தட், பட் அதுக்கு வர கன்சிக்வன்ஸ் யூ ஹேவ் டு ஃபேஸ். அவ்வளவுதான். இப்போ பகவான் வகுத்து கொடுத்த மாதிரி நம்ம வாழ ஆரம்பிச்சோம்னா அதோட கன்சிக்வன்ஸ் எப்பயுமே கொஞ்சம் பெட்டரா இருக்கும், நல்லா இருக்கும். ஸோ இட் ஹெல்ப் அஸ். அதுதான் விஷயம். புரிஞ்சா நான் சொல்றது? இப்போ காஞ்சி மகா பெரியவர் வாழ்ந்தார். காஞ்சி தெரியும் உங்களுக்கு. அவர் எப்பயுமே என்ன சொல்லுவார்னு கேட்டா தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதான்னு சொல்லுவார். என்ன அர்த்தம்? எவனொருவன் தர்மத்தை ரட்சிக்கின்றானோ, பாதுகாக்கின்றானோ அவனை தர்மம் பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லுவார். இப்ப நம்ம தான் முக்காவாசி என்ன செய்வோம், தர்மத்தோட நடக்கும் நினைக்கிறோம். பட் நிறைய நேரத்துல நமக்கு மனசு அதுல செல்லல, அதுல போலன்னா நம்ம கன்வீனியன்டா என்ன செஞ்சோம், இதுதான் தர்மம்னு சொல்லி ஏதோ ஒரு புதுசா ஒரு தர்மம் சொல்லி அது கூட நடக்க ஆரம்பிச்சிடும். இல்லையா? கரெக்டா நான் சொல்றது? அப்போ என்ன ஆகுது, நம்ம என்ன செய்யணும், மனசு போக நம்ம விரும்புறோம். ஏன்னா அது ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா? சொல்லு கரெக்டா? ஆனா அதே சமயத்துல சில பேர் இருக்காங்க, என்ன கஷ்டம் வந்தாலும் சரி பகவான் வகுத்து கொடுத்த தர்மத்தின்படி தான் நான் வாழ போறேன், காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா ஆரம்பத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், நம்மளுடைய வேதம் சொல்லுது சத்தியம் வதன்னு சொல்லுது, தர்மம் சரன்னு சொல்லுது. இந்த தைத்திரிய உபனிஷத்துல முதல் உபதேசமே தான் சத்தியம் வத. நம்ம படிச்ச ஒரு கேம்ப்லயே நம்ம அதை டைட்டில் வச்சிருந்தாங்க, சத்தியம் வத தர்மம் சரன்னு சொல்லுவோம். ஆனா அந்த சத்தியம் வதன்னு ரொம்ப சாதாரண காரியமா? ரொம்ப கஷ்டம் இல்லை. ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு காரணத்தால் லேட்டா போறோம். யாரோ கேட்குறாங்க, உங்களுடைய ப்ரொஃபஸரோ லெக்சரோ, என்னப்பா ஏன் லேட்டா வந்தீங்க? இல்லை பங்க்சர் ஆயிடுச்சு என்னுடைய பைக். வாய்ப்பு சார் உடனே பங்க்சர் ஆயிடுச்சு. அவர் பார்க்க முடியும், சரி போய் தொலை உள்ள போ படி சொல்லு. நான் இந்த காலத்துல அது கூட கேட்க மாட்டாங்க, யாரும் சொல்லவும் மாட்டாங்க. நான் சொல்றேன் ஒரு பேச்சு, நம்ம வாய்ப்புசமா போய் சொல்லுவோம் இல்லையா? அது யார்கிட்டையும் கத்துட்டோம், நம்ம அம்மா பாட்டு கத்துட்டோம். யாராவது போன் பண்ணாங்கன்னா அப்பா சொல்லுவார், நான் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த அவன் போர் நான் எடுத்தாலும் வைக்கவே மாட்டான், நான் இல்லைன்னு சொல்லிட்டு. அப்பா சொன்னார் இல்லைன்னு சொல்லிட்டாரு குழந்தை. தர்மம் என்னன்னா உண்மை பேசணும். உண்மைக்கு ரொம்ப கஷ்டம் இல்லையா வாழ்க்கையில? அது நிறைய பேர் பிசினஸ் பீப்புள் தான் இருக்காங்க, உண்மையை பேசினா நாங்கள் பிசினஸே பண்ண முடியாது, பொய் தான் சொல்லி ஆகணும் சொல்லிட்டு அதுக்கு ஒரு நியாயம் சொல்லுவாங்க. சரி, அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் அது சரியா கூட இருக்கலாம். ஆனா அப்படி கிடையாது, தர்மம் அப்படி கிடையாது, அவர் அப்படி சொல்லப்படலன்னு தான் சொல்றாங்க. ஸோ ஓரளவு சத்தியம் பேசணும்னு சொல்லுவாங்க. உயர்ந்த தர்மம் எது தெரியுமா வாழ்க்கையில? தர்மம்னு சொல்றோம் இல்லையா, உயர்ந்த தர்மம் எது சொல்லிடுவாங்க தெரியுமா? நம்ம பெரியவங்க யாராவது சொல்ல முடியும்? இதுதான் இருக்கிறதே உயர்ந்த தர்மம். You can try.
அன்னதானம் வெரி குட். அன்னதானம் நல்ல நல்ல தர்மமான காரியம் தான். ஏன்னா உயிர்களுக்கு பசி எடுக்கும்போது சாப்பாடு கொடுக்கறது ரொம்ப நல்ல விஷயம். சரி, நமக்கு பசிச்சு உயிர் போற மாதிரி சாப்பாடே கிடைக்கலன்னு தெரியும். அது எவ்வளவு முக்கியம். பார்த்தீங்கன்னா காசால ஐயோ பாவம், இந்த குழந்தைங்க சாப்பாடே இல்லாமல் எவ்வளோ குழந்தைங்க இறந்துட்டோம். See, whatever may be the reason for the war, but ரொம்ப அநியாயம். அங்க வந்து அந்த எய்ட், அந்த ஹியூமனிட்டரி எய்ட்ஸ் போறது கூட they are stopping for so many reasons. But still யோசிச்சு பாருங்க, குழந்தை குட்டியோட அவன் நடுத்தரில் நிற்கிறான், வீடு இல்லை, வாசல் இல்லை, சாப்பாடு கிடைக்கல. நேற்று ஒரு ஃபோட்டோ பார்த்தேன், வீடியோ பார்த்தேன், முண்டி அடிச்சு லட்சக்கணக்கானவங்க கொஞ்சம் ஏதோ வந்து ஒரு ட்ரக்ல எல்லாம் அடிச்சு பிடிச்சி ஸ்டாம்பி அதில் இறந்து போனான். எவ்வளோ இந்த பசி ஒரு கொடுமையானது எந்த உயிராக இருந்தாலும். அன்னதானம் இஸ் வெரி குட் தர்மம். பட் அதெல்லாம் வந்து ஒரு விசேஷமான தர்மம். அடிப்படையாக ஒரு சில தர்மம் சொல்கிறாங்க, ரொம்ப உயர்ந்த தர்மம். அது நல்லதுதான் நீ சொன்ன, இல்லைன்னு சொல்லலை. இன்னும் அடிப்படையாக ஒரு சில தர்மம் சொல்கிறாங்க, ரொம்ப உயர்ந்த தர்மம்னு சொல்கிறாங்க. செல்ஃப்லெஸ்ஸா இருந்து டு பி ட்ரூ அண்ட் ஃபேர். செல்ஃப்லெஸ்ஸா இருந்து டு பி ட்ரூ அண்ட் ஃபேரா இருக்கணும் சார். செல்ஃப்லெஸ்ஸா இருந்து செல்ஃபிஷா இல்லாம we should be like that. ரொம்ப நல்லது. செல்ஃபிஷா இல்லாம செல்ஃப்லெஸ்ஸா ட்ரூ அண்ட் ஃபேரா இருக்கணும். வண்டர்ஃபுல், நல்ல தர்மம். See, live and let live. நாமத்துல வாழ்ந்தா போது எல்லாரும் நல்லா இருக்கணும் இல்லையா? அது நல்ல தர்மம். I agree. வேற ஏதாவது சொல்ல முடியுமா? Righteous knowledge is spread. Righteous knowledge is spread பண்றது. Righteous knowledge is spread பண்றது. Wonderful. அதான் ஒரு குருதேவர்லாம் செஞ்சார். எல்லா பெரிய மகான்கள் அதை செய்யறாங்க. Wonderful. வேற அவங்க டியூட்டியை ஒழுங்கு அப்படின்றது வேற. அது ஒரு நல்ல உண்மைதான், சரியான தர்மம் தான். சத்தியம் to be true to yourself னு சொல்றாரு. To be true to yourself. இது எல்லாமே தர்மம். சொன்னது நான் எதுவுமே நான் வந்து இது பண்ணல, இல்லைன்னு சொல்லலை. பட் நம்ம சாஸ்திரத்தை என்ன சொல்லின்னு கேட்டா, அஹிம்ச பரமோ தர்மஹான்னு சொல்லி. அஹிம்ச பரமோ தர்மம். எல்லா தர்மத்திலும் உயர்ந்த தர்மம் அஹிம்சை. ஹிம்சை பண்ணாம இருக்குது அடுத்த உயிர்கள். ஏன் நம்மள ஹிம்சை பண்ணா நமக்கு பிடிக்க மாட்டேங்குது இல்லையா? ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன இப்படி பண்றோம், கஷ்டமா இருக்குல்ல? அதே போலதான் எல்லா உயிரும். ஸோ எந்த உயிரையும் ஹிம்சை பண்ணாம இருக்குதான் பரமோ தர்மம். இது மாதிரி சொல்லி வச்சுக்கணும். ஸோ ஒன்று சொன்னேன், சத்தியம் வத தர்மம் சரண சத்தியம். அது சொல்லியிருக்காங்க, பெரிய தர்மமா சொல்லியிருக்காங்க. அதை விட உயர்ந்த தர்மமா சொல்லியிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா இப்படி ஒரு வாக்கியமே இருக்கு நம்மளுடைய வேத சாஸ்திரங்கள். அஹிம்சா பரமோ தர்மஹா. அர்த்தம், எந்த உயிரையும் துன்புறுத்தக்கூடாது. ஏன் துன்புறுத்தக்கூடாது? நம்ம துன்பத்தை விரும்புறது இல்லை தானே. அது மாதிரிதான் பாவம் எல்லா உயிரும். சில பேர் சாடிஸ்டிக்கா இருப்பாங்க, அடுத்தவங்க மனோகமே ஏதாவது சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது அடுத்தவங்க கஷ்டப்படணும்னே சில சாடிஸ்டிக்கா இருப்பாங்க. ஆனா பிசிக்கலா மாத்திரம் இல்லை, மென்டலா இமோஷனலாவும் கூட அடுத்தவங்க துன்புறுத்தக்கூடாது. அது காரணம் என்ன? முக்கியமான காரணம், இது கம்பேக் டு யூ. என்ன செய்ய அந்த உலகத்துல இது கம்பேக் டு யூ. அதுதான் விதி. நீ ஹர்ட் பண்ணிட்டு போய் இன்னைக்கு நீ பொழைச்சு போயிடலாம், பட் சம்ஹவ் அது வில் கம் பேக் டு யூ அண்ட் இட் வில் ஹர்ட் யூ. கர்மா சொல்லுவாங்க இல்லையா? இப்ப கர்மாங்கிற வார்த்தையவே இங்கிலீஷ் டிக்ஷனரியிலே சேர்த்துட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? அதே மாதிரி குரு இதெல்லாம் இங்கிலீஷ்லேயே எவ்ரிபடி நோஸ் ஃபார் சான்ஸ்கிரிட், பட் நோஸ் தே நோ. ஸோ இட் வில் ஹர்ட். இன்னைக்கு அம்மா காலையில் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? மித சாத்வி ஆகாரம் சொன்னாங்களே, அதுக்கு பின்னாடி இருக்கிற தர்மம் இருக்கும். மிதம்னு என்னத்தோம், அளவா சாப்பிடணும், அது ஓகே. ஏன்னா எல்லா உயிர்களுக்கும் சாப்பாடு வேணும். நாமளே எல்லாம் சாப்பிட்டோம்னா அப்புறம் உயிர்களுக்கு காணாது, அது ஒரு விஷயம். ரெண்டாவது, நான் ஒரு வாட்டி இலங்கையில் ஸ்ரீலங்காவில் ஒரு ஆட்டோவில் போயிட்டு இருந்தேன். அவன் சிங்களவன், அவன் புத்திஸ்ட். அவனுக்கு ஏதோ அரகுறை இங்கிலீஷ் தெரியும், எனக்கும் அரகுறை, எனக்கு சிங்களம் தெரியாது. நான் அவனுடைய சும்மா இங்கிலீஷ் தான் பேசினேன். அவன்கிட்ட கேட்டேன், நீ புத்திஸ்டான்னு கேட்டேன். ஆமாம் நான் புத்திஸ்ட். உங்க ஏதோ பஞ்ச ஷீன்னு ஒன்று சொல்லுவாங்களே, ஷீலம்னா ஒழுக்கம்னு இருக்கும், 5 ஒழுக்கங்கள், அதை நீ ஃபாலோ பண்ணுறதான்னு கேட்டேன். ஆமாம் ஆமாம் நான் பஞ்ச ஷீல் தான் ஃபாலோ பண்ணுறேன். நான் அவன்கிட்ட மெதுவாக கேட்டேன், உயிர்களை கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒழுக்கம். ஆமாம் ஆமாம் நாங்கள் உயிர்களை கொள்றது இல்லை. அப்போ நீ வந்து இந்த மாதிரி நான்வெஜ் மீட்லாம் சாப்பிட மாட்டேன்னு கேட்டேன். அது சாப்பிடுவேன்.
அப்போ நீ உயிரை கொல்லையே? நான் கொல்லலையே, ரொம்ப இன்னசென்ட்டா சொன்னோம். நான் கொல்லலையே, நான் சாப்பிட தான் செய்யறேன், நான் கொல்லலையே. கொன்னா பாவம் தின்னா போச்சுன்னு சொல்லுவாங்க சில பேர். ஞாயிற்று கொன்னா பாவம் தின்னா போச்சு. சில பேர் என்ன ஆர்கியூ பண்ணுவாங்க, இப்ப நான் அடிச்சு கொல்லாம இருந்தா எல்லாரும் சரியாயிடுமா, எவ்வளவு பேர் சாப்பிடுறாங்க, நான் வந்துட்டு என்ன சரியான்னு கேட்டா அப்படி கிடையாது விஷயம். When you want a change in the world, first you should change. உன்னுடைய அகத்திலே சேஞ்ச் ஆரம்பிக்கணும் இல்லையா? எதுக்காக சொல்லுவான்னு கேட்டா, யோசிச்சு பாரு, அந்த ஆடை நீங்க சொல்லக்கூடாதுங்களா, எனக்கு கொஞ்சம் தெரியல, இல்ல விளையாட்டு சொல்றேன். அதை வெட்டும் போது ஆடு எவ்வளவு பயமா துடிச்சு சாப்பிடும். அம்மா சொன்னாங்களே நீ காலையில், அது உள்ள அவ்வளவு பயம் துடிச்சு. அது உண்மையிலே பயங்கரமான ஒரு வதை, இசை. இப்ப நம்மள யாராவது இப்ப பாத்தீங்க தானே, அந்த ISIS எல்லாம் யாரோ ஜேர்னலிஸ்ட் பிடிச்சாங்க, இட்டாலியன் ஜேர்னலிஸ்ட் பிடிச்சு ஒரு வீடியோ போடணும் பாத்தீங்களா? அவங்க வச்சு கழுத்து அறுக்கிற மாதிரி வீடியோ. நம்மலாம் எப்படி அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நம்ம வந்து டெய்லி கோழியோட கழுத்து திருக்கிறோம், ஆடை வெட்டுறோம், எல்லாம் செய்வோம். அது எவ்வளவு துடிக்குது, அதை நம்ம ஒரு ஜீவன் நினைக்கிறதே இல்லை. ஸோ அஹிம்ச பரமோ தர்மஹா. இந்த உலகத்துல ஏன் தெரியுமா கன்ஃபியூஷன் இருக்கு? ஏன் தெரியுமா இவ்வளவு சண்டை சச்சரவு இருக்கு? ஏன்னா நம்ம we are hurting, then we will be hurt. தலையிலாமா தான் சொன்னாரு, ஏன் இவ்வளவு குழப்பம் இருக்கு உலகத்துல, இவ்வளவு வயலன்ஸ் இருக்கு, இவ்வளவு வார் ஸ்ட்ரகிள் ஸ்ட்ரைஃப் இருக்குன்னு கேட்டா, நம்ம சாதாரணப்பட்ட மனுஷன் இல்லை. We don't hesitate to hurt, kill for our own pleasure. It is not the need, it's our own for pleasure. அப்போ நீ மாத்திரம் ஹர்ட் பண்ணி கொள்ளலாம், உன்னை மாத்திரம் யாரும் ஹர்ட் பண்ணக்கூடாது, அப்படி கிடையாது. தர்மம் அப்படி கிடையாது. It will come back to you. So people will hurt you, people will kill you, people will torture you. Why? Because you have done it. So அப்படி ஒருத்தரும் செய்ய செய்ய திருப்பி திருப்பி வரும்போது என்ன ஆகும்? So ahimsa paramo dharma. So என்ன சொல்ல வரேன்னு கேட்டா, பகவான் வகுத்து கொடுத்துருக்காரு. சத்தியம், உண்மையை சத்தியம் தான் பேசணும். அது மாத்திரம் அவன் சொன்ன அழகா, கௌரவம் தான் சொன்னாரு, we should be true to ourselves. அது என்ன சொன்ன, அதான் சத்தியம் என்ன அர்த்தம்? We should be true to ourselves first. Rather than being true to others, we should be true to ourselves. We can cheat everybody, but we cannot cheat ourselves. Why? We are always watching our actions. அது ஒரு விஷயம். ரெண்டாவது அஹிம்ச பரமோ தர்மம். ஜெயின் சமயத்துல அது ரொம்ப புஷ் பண்ணுவாங்க. அவங்க வாயை மூடிட்டு இருப்பாங்க, கட்டிருப்பாங்க மாஸ்க் மாதிரி போடுவோம், ஏன்னா அந்த உயிர்கள் கூட சாப்பிடக்கூடாது. பட் நம்ம அவ்வளவு முடியாட்டி கூட we should not unnecessarily hurt others. அது முக்கியமான தர்மம் பகவான் ஒரு. சில கிராமங்களில் குழந்தைங்க, சில யங்ஸ்டர்ஸை பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, இந்த ஓனாய தலைகளை கட்டி மூக்கு பொடி போடுவாங்க தெரியுமா உங்களுக்கு? நீங்கெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க, நீங்கெல்லாம் டவுனில் வளர்ந்த நாங்கெல்லாம் பார்த்துருக்கோம். வேணுன்ட்டே ஒரு ஓனாயை பிடிச்சி அந்த புலிகேஸ் 36ஆம் புலிகேஸ், அது ஒரு புலம் வருவான் தெரியுமா உங்களுக்கு? அவன் பேரே என்ன? ஓனாண்டியோ அவன் பேரே. அவன் தலையில தொக்க போட்டு மூக்கு பொடி போடுவான் தெரியுமா? அத மாதிரி செய்வான் கிராமம். சும்மா காமிக்கலாங்க, யோசிச்சு பாருங்க. தலையில கண்ணு கூட உங்க கண்ட மூக்கு பொடி போட்டு எப்படி ஜாலியா இருக்கும். எவ்வளவு பயங்கரமா நம்ம செய்யறோம் நமக்கே தெரியாம, எவ்வளவு செய்யறோம் தெரியுமா நம்ம. சோ இதெல்லாம் வந்து தர்மமே கிடையாது. Why? Because it hurts. இவன் ரொம்ப கரெக்டா சொன்ன ஹரி, அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன உண்மையான தர்மம். மூணாவது தர்மம் ஒன்று இருக்கு, உங்களுக்கு தான் தெரியும். அது என்னன்னு கேட்டா, நான் சொல்ல போறேன், நீ உடனே அப்படியா அப்படின்னு ஒரு மாதிரி you get shocked, but that is the real dharma. என்னன்னு கேட்டா பிரம்மச்சர்யா. ஆனா இதை பத்தி ரொம்ப தவறா புரிஞ்சிருக்கோம். பிரம்மச்சரியம் எடுத்தோம், கல்யாணம் கட்டிக்கூடாது, அந்த செக்ஸ் வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது, அதுதான் பிரம்மச்சரியம். ஆமா, அது ஒன் ஆஃப் த இது. அது வந்து சன்னியாசிஸ் அந்த மாதிரி வேற சீக்கர்ஸ் இருக்கு. பட் உங்க எல்லாருக்கும் தெரியும், முக்கியமான தர்மம் என்ன கேட்டா செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் ரெஸ்ட்ரெயின். இதெல்லாம் நம்ம யாருமே சொல்லிக் கொடுக்கறது பெருசா. ஒரு முக்கியமான தர்மமா சொல்லுது.
ஸோ முதல்ல சத்தியம்னு பார்த்தோம் இல்லையா, அப்புறம் அஹிம்சான்னு பார்த்தோம் இல்லையா. இந்த பிரம்மச்சரியம் ரொம்ப முக்கியமான விஷயமா சொல்லுது. ஏன்னு கேட்டு தெரியுமா, we are wasting lot of our energy, vitality, our potentiality unnecessary waste பண்றோம் in over indulgence, ஒரு reckless indulgence, senseless indulgence. See, indulgence நீங்க நினைக்காதீங்க பார் ஐஸ்கிரீம் சாப்பிட்டே இருக்கிறது, சாக்லேட் சாப்பிட்டே இருக்கிறது, இல்ல வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிட்டே இருக்கிறது மொத்தம் கிடையாது. இன்டெலிஜென்ஸ் கிடையாது. எப்ப பாரு காதுல போட்டு இப்ப பாரு. நான் தயவுசெய்து கோச்சுக்காதீங்க சரியா. ஆனா என்ன விஷயம்னு கேட்டா, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நன்றி. இது வாழ்க்கை ரொம்ப முக்கியமான விஷயம் தெரியும். ஆனா என்ன தெரியுமா, இப்ப ட்ரெண்ட் உலகத்து எல்லாம் நடந்துட்டு நம்மளை மொத்தம் வேற மாதிரி இருக்க சொன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா யோசிச்சு பாருங்களேன், அந்த டிஜிட்டல் வெல்பீயிங் சொல்லிட்டு ஒரு போன்லயே இருக்கு தெரியுமா, சில பேருக்கு திறக்கவே பயமா இருக்கும். ஏன்னா நம்மளுடைய வண்டவாளம்லாம் தண்டவாளம் ஏறிடும். நம்ம எவ்வளவு நேரம் என்னெல்லாம் பார்த்துருக்கோம் எல்லாம் அப்படி லிஸ்ட் பண்ணி காமிப்போம். யூடியூப் 23.75 மணி நேரம் ஒரு நாள், இன்ஸ்டாகிராம் அது ஒரு 15, எப்படிதான் அவ்வளவு நேரம் இருக்கோ தெரியல, 24 நேரம் தானே. அது இது அது இது நெட்ஃபிளிக்ஸ் அது ஒரு 23 மணி நேரம். நான் 2 பசங்களோட வந்தேன், நான் பார்த்துட்டே இருக்கேன், எப்பப்பா எதையோ என்னோட கை கால் சும்மாவே இருக்க மாட்டேங்குது. எதையாவது பார்க்கணும், எதையாவது கேட்கணும், எதையாவது செய்யணும். நான் எல்லாரும் பார்க்காதீங்க, நீங்க எல்லாம் ரொம்ப ஒழுங்கு. எல்லாரும் இன்னைக்கு யாரும் சொன்னாங்க 2 மணிக்கு 3 மணிக்கு நாங்க படிச்சுட்டு இருக்கோம். நல்ல கதை விட்டாங்க யாரும். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் எங்க ஜெனரேஷன் ரொம்ப பிளஸ்ட். நான் சொல்றேன், ஆக்சுவலா நான் 12ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் டிவி கூட கிடையாது வீட்டுல. ரொம்ப மிடில் கிளாஸ், பக்கத்து வீட்டுல இருக்கும், எங்க வீட்டுல டிவி கிடையாது. போன் நான் எப்போ யூஸ் பண்ண தெரியுமா உங்களுக்கு, போஸ்ட் கிராஜுவேட் நான் முடிச்சுட்டு ஆசிரமத்துக்கு சேர்ந்த பிறகு அம்மா அப்பா கூப்பிட்டு எப்பயாவது மும்பைல இருந்து, அப்பயுமே இந்த போன் தான், லேண்ட்லைன். அப்போ எங்க சுவாமியோட ரூம்லாம் இருக்கும். ஒரு வாரத்துக்கு 1 மணி நேரத்தை, ஒரு வாரத்துக்கு 1 நாள் தான் பேசுவோம், ஒரு 5-10 மினிட்ஸ். ஏன்னா அப்போ கியூ நிற்கும், மற்ற பிரம்மச்சாரிகள் பேசணும், அதே போன்ல தான். யூ ஓன்ட் பிலீவ், அப்பதான் நான் போனே பேசியிருக்கேன், ஏன்னா போனே கிடையாது. ஸோ வாட் ஐ மீன் டு சே, நிறைய நேரம் இருந்துச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா நிறைய புக்ஸ் படிக்கிறதுக்கு, விளையாடுறதுக்கு, ஒரு காமனா ஒரு பெரியவங்களோட டிஸ்கஸ் பண்றதுக்கு, விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவோ டைம் இருந்துச்சு. எக்ஸ்ப்ளோர் பண்றது நேச்சரை. இப்போ பார்த்தா என்ன ஆச்சுன்னு கேட்டா, எதுக்குமே டைம் இல்லை. அப்பா அம்மாவோட பேசுறதுக்கும் டைம் இல்லை. அப்படிதான் ஒரு பொண்ணு வந்து கார்ல போயிட்டே இருந்தாலும் அம்மா அப்பாவோட, எதுக்குன்னா வெக்கேஷன் போய் நேச்சரை பார்க்கணும், அம்மா அப்பா கூட்டிட்டு போறேன். அந்த பொண்ணு வாட்டி இப்படியே இருக்கு. நேற்று கூட நான் பார்த்தேன் டாய் டைம்ல, அவ்வளோ கொள்ள போது எல்லாரும் ஒரு பொண்ணு மட்டும் டீ பார்த்தேன். அந்த அப்பா சொன்னாங்க, எவ்வளவு நேச்சர் அழகா இருக்கு, இப்படி பார்த்துட்டு இருக்கேன். அப்பா அதுக்கு லிங்க் அனுப்பு, நான் பார்த்தேன். So always we are good. ஒண்ணு என்ன ஆயிடுது, நான் நினைக்கிறேன் இப்போ மனுஷன் எப்படி வந்தான், குரங்குல இப்படி 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 உயரமா வந்தால, இப்போ எல்லாம் இப்படி 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 போயிடுவான்னு நினைக்கிறேன். இப்போ பாரு இப்படி இந்த இடத்துல வருது எல்லாருக்கும் பெயின். ஸோ என்ன போஸ்டர் கரெக்ஷன் ரொம்ப பண்ண வேண்டியது. இப்போ என்ன ஆயிடுதுன்னு கேட்டா, we are so preoccupied mentally that we have no interest in any other thing. அன்னைக்கு நான் யார்கிட்டயும் கேட்டேன், நம்ம பசங்க கிட்ட தான், இந்த இஸ்லாம் மதத்துடைய ப்ராஃபட் பேர் தெரியுமான்னு கேட்டேன். யோசிச்சாங்க, அப்படி கேட்கலாம், சாரி மாத்தி கேட்டேன். முகமது நபி யாருன்னு கேட்டேன். கொஞ்சம் பங்களாதேஷ் பிளேயரான்னு கேட்டேன். என்ன செய்யுது, ஆப்கானிஸ்தான் பிளேயரா? உண்மையிலே சொல்றேன், நம்ம கிளாஸ் வந்துச்சு. முகமது நபி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். ஆமா ஆப்கானிஸ்தான். அந்த அளவுக்கு நம்மளோட ஜெனரல் நாலேஜ் இருக்கு. ஓ, நீ அவரை சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிருக்கோம். ஆனா நமக்கு தெரியாது. ஏன்னு கேட்டா நமக்கு இன்னும் யாருமே அதை அனுப்பல வாட்ஸ்அப்ல. அதான் பாலா சொல்லுவான், சுவாமி நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு சோசியல் மீடியா என்ன வருதோ அதான் உலகம், வேற உலகமே தெரியாதுன்னு.
சரி, நான் எதுக்காக சொன்னேன், சி ப்ளீஸ் லிசன் டு. நான் ரொம்ப ப்ராக்டிக்கலான பர்சன் தான். நான் உங்களை வந்து ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, இல்லை நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை, நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லலை, பாட்டு கேட்கக்கூடாதுன்னு சொல்லலை, சினிமா போகக்கூடாதுன்னு சொல்லலை. நான் பாலாட்ட சொன்னேன், போடா சினிமா போடா, ஒய்ஃபை குழந்தைங்களை கூப்பிட்டு போடான்னு சொல்லுவேன். ஜாலியாக என்ஜாய் பண்ணி நான் சொல்கிறேன் இல்லையா? என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால், ஒரு வரமுறையே இல்லாமல் எப்போ பாருங்க பயங்கர அடிக்ஷன். எவ்வளோ வகை அடிக்ஷன் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அப்பா, கேம்ஸில் ஒரு அடிக்ஷன் இருக்கு, எவ்வளோ உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாதே கிடையாது. அப்போ என்ன ஆயிடுங்கிற வாழ்க்கையோட குவாலிட்டி ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்கு. சரி, நான் பிரம்மச்சரியன்னு சொன்னோன்னு எல்லாம் நினைப்பீங்க, ஓ சுவாமி கல்யாணம் கட்டாமல் இருந்துருக்காரா, இது இப்படி வாழ்க்கை என்ஜாய் பண்ண, அப்படிலாம் சொல்லவே இல்லை யாரும். தயவுசெய்து 4 கல்யாணம் கட்டிக்கோங்க, பிரச்சனையே இல்லை, அது விஷயம் கிடையாது. என்ன சொல்ல வரேன்னு கேட்டா, நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நம்ம எவ்வளவு எனர்ஜிஸை வேஸ்ட் பண்றோம் தெரியுமா? நாட் பிசிக்கல் எனர்ஜி, மென்டல் எனர்ஜி. சி, இப்ப என்ன தெரியுமா, நான் பார்த்துட்டே வரேன் ட்ரெயின்ல பஸ்ல எல்லாம், இந்த ரீல்ஸ் ஷார்ட்ஸ் இருக்கு, இப்படி பார்த்துட்டே வராங்க. அது கண்ணா பின் எது வேணா வந்துட்டே இருக்கு. திடீர்னு பாட்டு வருது, திடீர்னு ஏதோ வருது, திடீர்னு கொரியாலேருந்து ஏதோ வருது, அங்கேருந்து வருது, இங்கேருந்து வருது, ஏதோ ஜாலியா காமெடி வருது. சம்பந்தம் இல்லாம யூ ஆர் லோடிங் யுவர் பிரெயின் சோ மச். என்ன டயர்ட் ஆயிடுச்சு, நமக்கே விருப்பம் வந்து என்னன்னா வந்து இப்ப பாரு நீ சனியை முடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. யோசிப்பீங்களா? சொல்லுங்க ஆகுதானே. நம்மளோட தாத்தா பாட்டியெல்லாம் எவ்வளவு அன்பா பண்றோம் நம்மளோட, நமக்கு அவங்க அவ்வளவு உயிர் வச்சுருக்காங்க. அவங்களோட பேசுறது நமக்கு டைம் இல்லை. அப்பா அம்மா எப்படி இருக்காங்க, என்ன செய்யறாங்க பார்க்க, அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு செய்யறதுக்கு டைம் இல்லை. எதுக்குமே ஏன்னு கேட்டா we are so distinct to the, I tell you, see, நீங்க இந்த மாதிரி கேம்ப் வரீங்க, கிளாஸஸ்லாம் வரீங்க, நம்ம பிள்ளைங்க நீங்கெல்லாம், நீங்க ஒரே விஷயத்தை வந்து நீங்க கட்டாயம் எடுத்துருக்கோம். தர்மத்திலேயே முக்கியமான தர்மம்னு கேட்டா, எதுலையுமே அளவுக்கு மீறி ஈடுபடக்கூடாது. தரித்திரம், நான் உங்களுக்கு சொல்றேன், தரித்திரம். ஆக்சுவலா யாருக்கு நிறைய ஆக்குபைடா இருக்காங்க, நல்ல ப்ரொடக்டிவா இருக்காங்க, அவங்க அவ்வளவுதான் போன் யூஸ் பண்றது தெரியுமா உங்களுக்கு? யாருக்கு வேலையெல்லாம் வெட்டியா இருக்காங்க, என்ன செய்யறதுன்னு தெரியலையோ அவங்க அதிகமாக போன் யூஸ் பண்ணுவாங்க. நீங்க பாத்துருக்கீங்க தாத்தா பாட்டிகளும் இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல, 70 வயசுக்கு மேல இப்ப நல்லா அவங்க கையில கிடைச்சிச்சு. அவங்களே அடிக்ட் ஆகிறாங்க தெரியுமா, அவங்க உங்களோட பயங்கர அடிக்ட். அவங்க நான் அப்படிதான் ஒரு ஐயாவோடய போயிட்டு இருந்தேன், அவர் வீட்டுக்கு போன உடனே வாட்ஸ்அப் ஆன் ஆயிடுச்சு. 1000 மெசேஜ். என்னடா ஆச்சுன்னு பார்த்தா மெசேஜா போட்டு அவர் அந்த நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சிருக்காரு. ஏன்னா ஒரு 25-30 குரூப்ல இருக்காரு, எல்லா அப்படின்னு வருது, எல்லாம் ஃபார்வர்டட் மெசேஜ். அவர் அதை டெலீட் பண்றதுலேயே வாழ்க்கை போயிடும். டெலீட் பண்ணாட்டி போன் க்ளோஸ் ஆயிடும். அது வீடியோஸ், அது இது எல்லாம் என்ன தெரியுமா சொல்றேன்னா, வாழ்க்கை ரொம்ப ப்ரிஷியஸ். இளமை காலம் திருப்பி வராது. இந்த ஆற்றல் உங்களுக்கு இருக்காது திருப்பி. நான் உங்களுக்கு சொல்றேன், அனுபவத்தை சொல்றேன். 50 வயசு ஆயிடுச்சுங்க, நம்ம வேணுங்க வேணாம் நினைக்கிறோமோ, ஹெரிடிட்டரி படி கூட வருது, வேற லைஃப் ஸ்டைல்னால வருது, பிளட் ப்ரெஷர் சீக்கிரம் வந்துடுது, சுகர்லாம் வந்து. ஸோ குவாலிட்டி ஆஃப் லைஃப் ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு உங்களுக்கு. அது சாப்பிடாது, இது சாப்பிடாத, அது சாப்பிடாத ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. தூக்கம் வராது, டாய்லெட் போயிட்டே இருக்கு அடிக்கடி. ஐ எம் டெல்லிங் யூ, நிறைய விஷயம் இருக்கு. ஆனால் யங்கா இருக்கும்போது நமக்கு நிறைய ஆட்கள் இருக்கு. யூ அண்டர்ஸ்டாண்ட், நிறைய டைம் அண்ட் எனர்ஜி இருக்கு நமக்கு. அப்போ கவலைகளே கிடையாது ஆக்சுவலா. இப்போ கல்யாணம் கட்டி குழந்தையெல்லாம் வந்து இப்படின்னா எவ்வளவோ கவலைகள், ஃபினான்ஷியல், அது இது, இமோஷனல், எவ்வளவோ இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு கவலையும் கிடையாது. அம்மா அப்பா நல்லா சாப்பாடு போடுறாங்க, எல்லா வசதியும் வாங்கி கொடுக்குறாங்க, யூ ஆர் ஃப்ரீ. அவ்வளோ எனர்ஜி இருக்கு உங்களுக்கு, ஆற்றல் இருக்கு. பட் யூ நோ வாட், எவ்வளவு அநியாயத்துக்கு வேஸ்ட் பண்றோம் தெரியுமா உங்களுக்கு? இது அக்கிரமம் ஆகும், இதுதான் அதர்மம் ஆகும். ஏன்னு கேட்டா, பகவான் ப்ரெஷியஸா கொடுத்துருக்க எனர்ஜியை கண்ணா பின்னான்னு வேஸ்ட் பண்ணும். ஒரு வரமுறையே தான் வேஸ்ட் பண்ணும். நான் 1.5 மாசத்துக்கு முன்னாடி ஒரு முடிவு எடுத்தேன், நான் இனிமே யூடியூப் பார்க்க போறேன். You know what, how much I am blessed now. 1.5 மாசம் நான் பார்க்கவே இல்லை. எவ்வளவோ டைம் கிடைக்கும் தெரியுமா உங்களுக்கு? அது மாத்திரம் இல்லை, மைண்ட் ஸ்பேஸ் ரொம்ப கிளியரா இருக்கு.
வேற ஏதாவது செய்யணும்னா கூட உடனே ஒரு மைண்ட் இஸ் அவைலபிள். முந்தையெல்லாம் மைண்ட் ஸ்பேஸ் ஆக்குபைட் அதுவும் யூடியூப் இருக்கு, பயங்கரமான மைண்ட், அது எல்லாம் இருக்குது. உங்களுக்கு படிப்புக்கு வேண்டியது இருக்கு, சமையல் கத்துக்கணுமா அதுக்கு இருக்கு, பஞ்சகஜம் கட்டணுமா அதுக்கு சொல்லிக் கொடுக்குறோம், பாம் தயாரிக்கணுமா அதுக்கு இருக்கு, எல்லாம் இருக்கு. மியூசிக் இருக்கு, சினிமா இருக்கு, பொலிட்டிக்ஸ் இருக்கு, டிபேட்ஸ் இருக்கு, எல்லாம் இருக்கு. அது பொட்டி கிடக்கு, எவ்வளவு வேணா இருக்கு, ஃப்ரீயா கிடைக்கும். ஸோ நமக்கு எது இதில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது இதில் நம்ம வி கெட் வெரி இன்வால்வ். ஸோ டைமே இல்லாமல் போய் பார்த்துட்டே இருக்கும் இல்லையா. அது ஒரு நல்ல டூல், அது யூஸ் பண்ணி எவ்வளவோ செய்யலாம். ஆனால் மனசு அப்படி கேட்காது, இட் கெட்ஸ் அடிக்டட் டு சர்டைன் திங்ஸ். அதுலேயே அதே மாதிரி தான் இந்த அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம். முன்னெல்லாம் சினிமா போடணும் அவ்வளோ பெரிய விஷயம், அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் திருட்டு தினமா போட எவ்வளோ கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு. இப்போ என்ன பிரச்சனையே கிடையாது. எல்லாமே அன்லிமிட்டெட், ஜியோ அன்லிமிட்டெட், டேட்டா அன்லிமிட்டெட். இந்த நெட்ஃபிளிக்ஸ்க்கு இவ்வளோ கட்டிட்டா போதும் மாசம், அன்லிமிட்டெட், எவ்வளோ படம் வேணா பார்க்கலாம். பிஞ்ச் வாட்ச், சாப்பாடு அன்லிமிட்டெட், ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணு அன்லிமிட்டெட், ஸ்நாக்ஸ் அன்லிமிட்டெட், வியாதி அன்லிமிட்டெட். 40 வயசுல ஹார்ட் அட்டாக் செத்து போயிட்டான். ஏண்டா என்ன ஆச்சு? அன்லிமிட்டெட், death unlimited. See, பிரம்மச்சரியம்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, நல்லா கேளுங்க. நம்மகிட்ட இருக்கிற ஆற்றல், நம்மகிட்ட இருக்கிற அறிவு, அந்த ஞான சக்தி, அதெல்லாம் கன்சர்வ் பண்ணி அதை ப்ராஃபிட்டபிளா பாசிட்டிவா யூஸ் பண்ண பழகிறது தான் பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியம்னா கல்யாணம் கட்டிக்காம இருக்கு, அதெல்லாம் ரொம்ப சீப்பான ஒரு எக்ஸ்பிளனேஷன். குருதேவ் சுவாமி உண்மையான என்ன சொல்லுவார் தெரியுமா? உங்களுடைய பொட்டன்ஷியலை ஹார்னஸ் பண்ண, அதை சரியான வழியில உபயோகிக்கணும். இப்ப அதுக்காக எப்ப பார்த்தாலும் பொட்டன்ஷியலை ஹார்னஸ் பண்ணணும், சரியா செலவழிக்கணும் அப்படின்னு நான் சொல்ல. ரிலாக்ஸ், கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் வேணும் தான், கொஞ்சம் பசங்களோட அரட்டை அடிக்கணும் தான், ஊர் சுத்தணும் தான், சைட் அடிக்கணும் தான், கேலி பண்ணணும் தான், எல்லாம் பார்ட் ஆஃப் லிவிங் தான். அந்தந்த வயசுல அதெல்லாம் செய்யாட்டே அப்புறம் மிஸ் பண்ணுவீங்க ரொம்ப. எல்லாம் பார்ட் ஆஃப் லிவிங். ஐ அம் நாட் சேயிங் யூ ஷுட் நாட் do that, but you know what, you should understand how much we are destroying ourselves, how much we are wasting our time and energies. இது திரும்பி உங்களுக்கு வர போகுது, you know that. பட் சுவாமிஜி அவன் என்னமோ ஊர் சுத்துவான், என்னமோ செய்வானா, இப்படியும் மார்க் வாங்கிடுவான் சுவாமி, எப்படியும் நல்லா ஷைன் பண்றான் சுவாமின்னா, he is blessed. அவனுக்கு நல்ல மெமரி, நல்ல ஷார்ப் புத்தி எல்லாம் இருக்கு. ஆனால் எல்லாருக்கும் அப்படி கிடைக்கிறது கிடையாது. சில பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் அவங்களால ஷைன் பண்ண முடியும், சில பேர் எஃபர்ட்ஸ் போட வேண்டியிருக்கு நிறைய. நம்ம அடுத்தவங்களை பார்த்து நம்ம இப்படி யோசிக்க வேண்டாம், நம்ம எப்படி நமக்கு தெரியணும் தானே. அம்மா இன்னைக்கு காலையில் சொன்னாங்க, we should be aware of what we are first. So I tell you, நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, தயவு செய்து இதை ஒரு விஷயமா மனசு நினைச்சுக்கோங்க. ஒரு ஞாபகம், இது தரித்திரம், இந்த அடிக்ஷன் தரித்திரம். எதுலையுமே ரொம்ப ஓவரா ஈடுபட்டா தரித்திரம். ரிலேஷன்ஷிப் இஸ் குட், எதுலையுமே ஓவர் ஆஹான்னு தரித்திரம். எதுவுமே அளவுக்கு மீது தரித்திரம். நாலேஜ் இஸ் குட், ஆனால் ஓவர் நாலேஜ் போச்சுன்னா அதுவும் தரித்திரம் ஆயிடும். ஐ எம் டெல்லிங், ஐ எம் நாட் ஜோக்கிங். ஸோ தேர்ஃபோர் இந்த ஒரு தர்மம் நீங்க பழகணும். ஆக்சுவலா என்னன்னு கேட்டா, ட்ரிங்க் பட் லெட் நாட் த ட்ரிங்க் யூ. இது குருதேவோட வாசகம். என்னடா சுவாமி ட்ரிங்க்ங்கிறாருன்னா அப்படி கிடையாது. அது ஒரு சுவாமியே சொல்லிட்டா ட்ரிங்க்னு. அவன் என்ன சொல்ல வரான்னு கேட்டா, எதா இருந்தாலும் சரி ஒரு வரைமுறை வேணும், இவ்வளவுதான், இதுக்கு மேல கிடையாதுன்னு நம்ம யோசிக்கிறோம். அப்படி இல்லாம என்ன வேணா எப்போ வேணா செய்யலாம். யூ ஒன்ட் பிலீவ், பசங்க 11:30 மணிக்கு ஆர்டர் பண்றாங்க ஜொமேட்டோலேருந்து மிட் நைட் பிரியாணி. யாரும் சொன்னாங்க காலைல கரெக்டா. அந்த அண்ணா நகர் தெரியுமா உங்களுக்கு? அங்க ஒரு ரோட்ல ரொம்ப ஃபேமஸ் ஆனது. உங்களுக்கு எப்படி தெரியும்? இதுதான்ப்பா கேள்வி. நைட்டு கியூ நிக்குதான் அந்த பிரியாணி சாப்பிடுறது. அம்மா சொல்ற மாதிரி எப்படி டைஜஸ்ட் ஆகும் அது? அவங்க அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது, டைஜஸ்ட் ஆயிடுது. எப்படியும் அவங்க கல்லதான் கூட டைஜஸ்ட் பண்ணுவாங்க போல. அது பின்னாடி அஃபெக்ட் ஆகும் கட்டாயம். ஸோ எதா இருந்தாலும் சரி, கண்ணா பின்னாடி லைஃப் ஸ்டைல் மாற்றி வாழ்ந்தோம்னு சொன்னா உருப்பிடவே முடியாது. படிச்சு சும்மா நீங்க நல்ல மார்க் வாங்கிடலாம், பிளேஸ்மெண்ட்லாம் கிடைச்சிடும், அதெல்லாம் கூட இருக்கலாம். ஏன்னா நீங்க புத்திசாலியா இருப்பீங்க. சில பேர் நேச்சுரலி கிஃப்டட் புத்திசாலியா இருப்பாங்க.
ஆனா அது மாத்திரம் வாழ்க்கை கிடையாது. You have to give time to your family, give time to your friends, you have to explore. இதுக்கெல்லாம் டைம் வேணும்னா you should not be addicted to anything. Your mind should be available. நீங்க எதுலயும் ஒரே அடிக்ட் ஆயிட்டீங்கன்னா your mind is not available now. You know that? Your mind is not available for anything now. இப்போ பாருங்க, இந்த 2-3 நாள் நீங்க எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கீங்க ஃபோன்? ரொம்ப கரெக்ட் தான் இல்லையா? நம்ம மைண்டே எவ்வளவு ஹெல்தியா இருக்கும் தெரியுமா? எவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருக்கும் தெரியுமா? சந்தோஷமா இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியும், நான் எவ்வளவுதான் சொன்னாலும் நீங்க செய்யறதான் செய்ய போறீங்க தெரியும். இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டிய சொல்லிட்டே இருக்கும். இதுதான் குருதேவர் சொல்லியிருக்காரு, ஊதுற சங்கம் ஊதிட்டே சொல்லியிருக்காரு. நாளைக்கே நீங்க போய் உடனே புத்தர்கள் மாதிரி அப்படியே மாறிட்டீங்க. அம்மா, நான் இனிமே சோசியல் மீடியாலாம் போக மாட்டேன், நெட்ஃபிளிக்ஸ்ல படம் பார்க்க மாட்டேன் அப்படிலாம் சொல்ல போறது இல்லை. செய்யுங்க. ஆனா என்ன சொல்றேன்னு கேட்டா, என்ன நம்ம நல்ல தர்மம் என்னன்னா பிரம்மச்சரி, செல்ஃப் ரெஸ்ட்ரெயின்ட். நம்மளுடைய எனர்ஜியை, ஆற்றலை நம்ம வீணடிச்சிட்டோம்னா அது பெரிய ஒரு சின் ஆகும். அதுதான் சின் நான் சொல்றேன். God has given us this gift of life, of youthhood, of energy, of creativity. இதை நம்ம கடவுளை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணாம சும்மா குப்பையில தூக்கி போட்டு வச்சுக்கோங்க. எவ்வளவு பெரிய அநியாயம் பார்த்தீங்களா? இதுதான் அதர்மம். அதை வச்சு நம்ம எவ்வளவோ செய்ய முடியாது. அந்த டயத்தை வச்சு, அந்த மைண்ட் ஸ்பேஸை வச்சு எவ்வளவோ செய்ய முடியும். ஸோ யூ ஹேவ் சம், ஏதாவது ஒரு நியதி வேணும் நம்ம வாழ்க்கையில். சரி, நான் ஒரு 1 hour or 2 hours நான் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ண போறேன். நான் இப்போ அப்படிதான் வச்சிருக்கேன். நான் என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். காலையில பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10:30 மணி 11 மணிக்கு மேலதான் நான் நியூஸே பார்ப்பேன். இந்த நியூஸ் சேனல்ஸ்ல போய் யாரும் நியூஸ் பேப்பர்லாம் படிக்க, நானும் படிக்க மாட்டேன். உள்ளதான் நியூஸ் எல்லாம் வருது. நியூஸ் படிப்பேன். அது லஞ்ச் வரைக்கும் படிப்பேன். அதுக்கப்புறம் நான் போறது இல்லை. யூடியூப்பை ஃபுல்லா விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சாயங்காலம் டின்னருக்கு பிறகு தான் ஒரு 1 hour பார்ப்பேன். எங்க சுவாமி சொல்லுவார், சைபர் உபாசனான்னு சொல்லுவார். டோன்ட் டிஸ்டர்ப் மீ, ஐ மீன் சைபர் உபாசனான்னு சொல்லுவார். ஸோ இதை மாதிரி செஞ்ச பிறகு ஐ டெல் யூ, நமக்கே நம்ம ரொம்ப பெருமையா இருக்கு. பரவாயில்ல, இட்ஸ் டூயபிள். அது மாத்திரம் நல்ல மனசு அவைலபிளா இருக்கு. ஒண்ணும் இல்லை, இயற்கையை ரசிக்கிறதுக்கு மன அவைலபிளா இருக்கு. ஐ டெல் யூ, அந்த பறவைகள் கிச்சு 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 கத்துது. அதை நம்ம கேட்கிறோமா? கேட்கறதே இல்லை. தென்றல் நம்மள அவ்வளோ அழகா தீண்டிட்டு போகுது. அதை ரசிக்கிறோமா? ரசிக்கிறது இல்லை. இன்னைக்கு எது அந்த மழையில ட்ரெஷருக்கு போக சொன்னேன், அது ஒரு இன்பம் தானே. மழையில் நனையிறது ஒரு இன்பம். இந்த வயசுல நனையாம எந்த வயசுல நனைய முடியும்? ஆனா அப்பா அம்மா நனைய விட மாட்டாங்க. ஐயோ சளி பிடிச்சிக்கோ, ஐயோ காய்ச்சல் வந்துடும், நனையக்கூடாது. வந்துட்டு போயிடுது, தொலையுது காய்ச்சல். இப்ப என்ன அதனால? நீங்க நைட் எவ்வளவு பேருக்கு வரப்போ தெரியல. அந்த டாக்டர் நம்பர்ல எடுத்துருந்தானே 4 டாக்டர். இப்ப 4 நாளுக்கு அனுப்பலாமா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால என்ஜாய் லைஃப், பட் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், யூ ஆர் வேஸ்டிங் ஆர் யூ ஆர் டெஸ்ட்ராயிங் யுவர் செல்ஃப். நமக்கு அந்த மைண்ட் ஸ்பேஸ் அவைலபிளா இருந்து எவ்வளோ காரியங்கள் சாதிக்கலாம். இல்ல அப்பா அம்மாவோட அன்பா இருக்கலாம், தாத்தா பாட்டியோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அவங்க ஆசீர்வதிச்சாங்கன்னா அவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இன்ஃபேக்ட் தாத்தா பாட்டியெல்லாம் பேர குழந்தை இருக்கணும் தான் எவ்வளவோ சாக்ரிஃபைஸ் பண்ணி எங்கேயோ போய் இருக்காங்க. ஆனா பேர குழந்தை கண்டுக்கவே மாட்டேங்குது. அம்மா அப்பா அவங்க எவ்வளவு செய்யறாங்க. நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்றோமா? அம்மா உடம்பு சரியில்லைன்னு கூட போய் ஹெல்ப் பண்றோமா? இல்ல. We are sometimes very heartless. ஏன் தெரியுமா நம்ம ஹெல்ப் பண்றது இல்ல? We are very preoccupied. நமக்கு அங்கே வர விருப்பம் இல்லை. இல்ல, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம் பார்த்துட்டு இருக்கும்போது அம்மா சொன்னா, ஐயோ அப்புறம் செய்யறேன் அம்மா. நானே எவ்வளவு சொல்லியிருக்கேன் அம்மா. அந்த அனுபவத்தை உங்களுக்கு சொல்றேன். அப்ப இது இல்ல, வேற ஏதோ டிஸ்ட்ராக்ஷன். நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டா, this is a very important thing. I don't know. See, choice is yours. இந்த விஷயத்தை புரிஞ்சுட்டு நம்மளோட எனர்ஜி எவ்வளவு வேஸ்ட் பண்றோம், எவ்வளவு பயன்படுத்தலாம், இந்த யூத்ஹுட் திருப்பி வருமா, நம்ம வாழ்க்கையை வீணடிக்கிறோமே. சரி, அப்புறம் நீங்க ஒரு மிடில் ஏஜ் ஆன பிறகு உங்களை சுத்தி பார்ப்பீங்க.
அவன் அங்கே பிளேஸ் ஆகிட்டான், அவ்வளோ நல்லா சம்பாதிக்கிறான், அவன் யூஎஸ் போயிட்டான், அவன் அது செய்கிறான், அவன் பெரிய என்டர்பிரனர் ஆகிட்டான், சிஇஓ ஆகிட்டான். நான் மாத்திரம் ஏன் இப்படி இருக்கேன் அப்படி யோசிச்சு பிரயோஜனமே இல்லை. அப்புறம் வந்து நான் கொஞ்சம் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டேன் போல, சின்ன வயசுல ரொம்பவே நான் ஊர் சுற்றிட்டேன் போல, தேவையில்லாத சரியா. அப்போ என்ன பிரயோஜனம் அப்படி ரிக்ரெட் பண்ணுறது? அதே மாதிரி எவ்வளோ நல்ல விஷயம் இருக்கு யூடியூப்ல தான், எவ்வளவோ கற்றுக்கலாம் இல்லையா? ஆனால் மைண்ட் எப்பயும் நல்ல விஷயத்தை மாத்திரம் எடுத்துக்காது. நம்மளாம் ஹம்சம் கிடையாது. 80% கெட்ட விஷயம் எடுத்து தேவையில்லாத விஷயம் எடுத்துக்குவோம், 20% போனா போதும் ஏதோ விஷயம் எடுத்துக்கும். கரெக்டாக நான் சொல்றது. ஸோ இது முக்கியமான தர்மமா நீங்க வாழ்க்கை எடுத்துக்கணும். When you follow this, Lord will be pleased with you. He will be with you. எங்க தர்மம் இருக்கோ அங்க இருப்பார். ஏற்கனவே போன கேம்பெயின் சொல்லியிருக்கேன், இப்படி சொல்றேன். அந்தந்த வயசுல அந்தந்த பருவத்துல அந்தந்த தர்மம் சொல்லப்படும். இப்போ யங்ஸ்டர்ஸா இருக்கிற உங்களுக்கு என்ன தர்மம் சொல்லப்படுதுன்னு கேட்டா, ஓரளவுக்கு உங்களுடைய சக்தியெல்லாம் நல்லா கன்சர்வ் பண்ணி நல்லா படிக்கணும், நல்ல ஞானத்தை சேகரிக்கணும், அது சொல்லப்பட்டிருக்கு. அம்மா அப்பாவுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணணும். இன்னொரு விஷயம், அம்மா அப்பாவை ஹர்ட் பண்ணக்கூடாது. நிறைய பசங்களை பார்க்குறேன், அவங்களுக்கே தெரியாம ஹர்ட் பண்ணணும். நீ வாய் மூடு, உனக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்? என் கையில கூகுள் இருக்கு, எனக்கு எல்லாம் தெரியும். இப்போ சாட் ஜிபிடி இருக்கு, எனக்கு எல்லாம் தெரியும். இஃப் யூ ஹர்ட் யுவர் பேரண்ட்ஸ், நீங்க உருப்படவே முடியாது. அவங்க மனசு வேதனைப்பட்டாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி when they are pleased and when they bless you, அத மாதிரி blessings உலகத்திலே கிடையாது. பிகாஸ் ஜெனுவினா உங்க மேல அக்கறை உள்ள ஒரே ஜீவன், அதான் அல்ல ஜீவன்கள்னா அம்மா அப்பா தான். நீங்க வெளியில போனா உங்களுக்கு தெரியும். நான் சன்னியாசம் 20-30 வருஷம் வெளியிலேயே சுத்திட்டு இருக்கேன். அம்மாவை மாதிரி யாரும் கிடையாது உலகத்துல. நம்ம மேல அக்கறை உள்ளவங்க. அப்பா மாதிரி யாரும் கிடையாது. சரி, அன்னைக்கு நான் கார்ல போயிட்டு இருந்தேன், ஒரு டிராப் டாக்ஸில போயிட்டு இருந்தேன். நான் சொன்னேன்னு தெரியல உங்களுக்கு. அந்த டிராப் டாக்ஸி ஓட்டுற பையன் இருக்கானே, அவன் கிராமத்து பையன் தான், வந்துட்டு இருக்கான். அவன் கால் வந்துட்டே இருந்துச்சு. அவன் சொன்னா, அவன் கட் பண்ணிட்டே இருந்தான். அவன் சொன்ன, யாருப்பா, ஏன்ப்பா கட் பண்ணு கேட்டேன். அம்மா தாங்க அப்படின்னு சொன்னான். எடுத்து பேசுப்பாருன்னு. நீங்க என்ன சொல்லுவீங்களோ தெரியும், இல்லை நீ பேசுப்பாருன்னு, அம்மா பேசுப்பாருன்னு. அவன் போன் எடுத்த உடனே அவன் அம்மா என்ன கேட்டதுமா, சாப்பிட்டியாப்பான்னு கேட்டு. ஒரு ஜீவன் கிடையாது உலகத்துல உங்க சாப்பிட்டியாப்பான்னு கேட்கறது. நான் சொல்றேன் உங்களுக்கு, இந்த உலகத்துல உங்க மேல சாப்பிட்டியாப்பான்னு கேட்கறது உலகத்துல இந்த ஜீவன் கிடையாது. அம்மா மட்டும்தான் முதல்ல கேட்பாங்க, சாப்பிட்டியாப்பா, எப்படி இருக்கப்பான்னு கேட்பாங்க. யூ ஓன்ட் பிலீவ், நீங்க எமோஷன் நினைச்சாலும் எனக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா கண்ணு பொல தண்ணி வந்துடுச்சு. அவங்க அம்மா ஒரு வார்த்தை நான் கேட்டேன், அவங்க நல்ல லவுடா வந்துச்சு அந்த பொண்ணு. அந்த அம்மா வயசான அம்மாவா இருப்பாங்க, கிராமத்து அம்மா தான். சாப்பிட்டியாப்பான்னு கேட்டாங்களா, எனக்கு பொல தண்ணி வந்துடுச்சு. அவன் என்னை பார்த்து என்னாச்சு சுவாமி அழுறாருன்னு பார்க்கலாம். எனக்கு அப்படி உருக்கமா இருந்துச்சு. ஐ டெல் யூ, இந்த உலகத்துல யாருமே கிடையாது நம்மள சாப்பிட்டியாப்பான்னு கேட்குறது. நமக்கு உடம்பு சரியில்லைன்னா பரிவோட வந்து நம்ம பக்கத்துல உட்காந்து நம்மள ஆறுதல் யாருமே கிடையாது உலகத்துல. See, the world is not that, a wonderful place to live. Everybody is competitive, everybody wants to put everybody down. வெளியில போனா யாருக்கு நம்ம மேல பெரிய அக்கறை கிடையாது. ஸோ முக்கியமான தர்மம் என்னன்னு கேட்டா, நம்ம அம்மா அப்பாவை வந்து மனமுக அடிக்க செய்யக்கூடாது. We have to be helpful to them. We have to appreciate. அதே மாதிரி தாத்தா பாட்டி எல்டர்ஸ், அது ஒரு முக்கியமான தர்மம். உங்க வயசுக்கு அது ஒரு முக்கியமான தர்மம். ஏன்னா அப்ப நீங்க ரெக்ரெட் பண்ணுவீங்க, அவ்வளவு முடியாம அம்மா எவ்வளவு செஞ்ச போது நம்ம கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணலையே. நான் இப்ப ரெக்ரெட் பண்ணுவேன், எங்க அம்மா டீச்சர் ஒர்க் பண்ணுவாங்க, அப்ப துணி துவைக்க மாட்டோம், சொன்ன வேலை செய்ய மாட்டோம். அப்ப நமக்கு புரியாது. இப்ப நமக்கு ஐயோ அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, நம்ம செய்யாம ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். பட் இட் cannot be rectified, இல்லையா? என்ன சொல்றேன்னா, அது ஒரு முக்கியமான தர்மம். அம்மா அப்பாவோட ரொம்ப அன்பா இருக்கு, பெரியவங்க பாட்டு காத்தாவோட. சரி, நீங்க சும்மா யாரோடயோ பேசிட்டு இருந்து பிரயோஜனமே இல்லை. எல்லாம் ஸ்வீட் நத்திங்ஸ், ஒண்ணு அர்த்தம் இல்லாத பேச்சு. அந்த மாதிரி we have to give time. புரியுதா? அப்புறம் இன்னொரு முக்கியமான தர்மம் என்ன அப்படின்னு கேட்டா, நம்முடைய மனதை வந்து ஹெல்தியா வச்சுக்கிறது முக்கியமான தர்மம். அது மாத்திரம் இல்லை, நம்மளோட இன்னர் பொட்டன்ஷியாலிட்டிய நம்ம நல்லபடியா டெவலப் பண்ணி வாழ்க்கையில அதை எக்ஸ்பிரஸ் பண்றது இன்னொரு முக்கியமான தர்மம்.
இதை பத்தி நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்க்க போறோம். சரியா? இன்னைக்கு முக்கியமா நம்ம என்ன பார்த்ததுன்னு கேட்டா, when will be Bhagavan will be with you when you are dharma. ये धर्मो रक्षति रक्षितः. நீ தர்மத்தை பாதுகாத்தேன்னா தர்மம் பாதுகாத்து. இப்போ பெரியவங்க சில விஷயங்கள் சொல்லுவாங்க, நமக்கு அது கசப்பா இருக்கும். ஏன் தான் இப்போ பாரு நொய் நொய் நொய்ன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க சொல்றது ரொம்ப ஆழமா இருக்கும், நமக்கு புரியாது. ஏன்னு கேட்போம், ஏன்னு சொல்ல தெரியாது, அது காரணம் சொல்ல தெரியாது அவங்களுக்கு. ஆனா அவங்களுக்கு ரொம்ப இன்ட்யூட்டிவா தெரியும். we have to respect that. நமக்கு இன்ட்யூட்டிவா தெரியாது, அவங்களுக்கு இன்ட்யூட்டிவா தெரியும் சில விஷயம். அப்போ அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும். சொல்ல புரியுதா? அப்போ அப்படி நம்ம தர்மத்தை ஒழுங்கா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம்னு சொன்னா, the Lord will be with us and we can do anything. We can achieve greatness. We can achieve. சரியா? நீங்களாம் ரொம்ப டயர்டா இருக்கீங்க. நான் ரொம்ப நேரம் உங்களை நேரத்தில் எடுத்து விரும்பல.